ஆனால் இந்த பாசிசத்தை வேறறுப்பதற்காக மத துவேஷத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அனைத்து இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர்களும் அனைத்து மக்களும் ஓரணியில் திரள்வது, ஒருங்கிணைந்த அளவிலே நமது வாக்கை செலுத்துவது இன்றைய காலத்தினுடைய கட்டாயம். எனவே மாற்றம் தேவைதான். ஆண்டவரே ஆண்ட வேணுமா என்ற கேள்வி சரியானதுதான். ஆனால் அதற்கான சூழ்நிலை இப்பொழுது இல்லை என்கின்ற ஒரு விஷயத்திற்கு முன்னால் இன்னும் அந்த அடுத்த மாற்று சக்தியாக உருவெடுப்பவர்களுக்கு கொஞ்சம் அனுபவமும் தேவைப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு விஷயங்களில, ஒரு வார்டினுடைய தேவைகளில, அப்புறமாக நகரத்தினுடைய தேவைகளில, இப்படி அவர்கள் முன்னின்று பல சேவைகள் செய்யும் போது அவர்களுக்கு நாம் முழு நன்மதிப்பை கொடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. 3 வருடங்களுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு எந்த ஒரு சேவையும் செய்யல. கடந்த 6 மாதங்களாகத்தான் தேர்தலுக்காக இவர்கள் தங்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாம் இஸ்லாத்தை பாதுகாக்க, நாம் சரியான முறையில் இந்த நாட்டிலே வாழுவதற்கு நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதிலே கவனம் வேண்டும். அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷால போனீங்க, அங்க ஒரு முஸ்லிம் பாய் அவர் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தாருன்னு சொன்னா அவரு 4 ரூபா உங்கள்கிட்ட கூலி கேட்டா நீங்க 4 ரூபா கொடுக்க கூடாது,